ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் லதா, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிக்கலைன்னா கூட ஓகே தாங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு 10ஆவதாவது படித்தவராக இருந்தால் பெட்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் ஓகே தான், இல்லை சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. அதாவது காடு நிலம் வீடுன்னு ஓரளவு நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவர் திருமணம் ஆகாதையே தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களுடைய கணவரும் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க யாருமே இல்லாமல் தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ இப்போ கை குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருந்தாங்க. இப்போ தாங்க அவங்க பையன் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்கும் தன்னுடைய பையனுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி லேட் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பையனுக்கு ஒரு 7 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அமுதவள்ளி, வயது 44 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலைன்னா கூட ஓகேங்க. சின்னதாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்க வேலைக்கு போயிட்டு தாங்க இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால இவங்க வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் காடு இருக்குங்க. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய ஏற்கனவே இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய முதல் கணவர் ஹோட்டலில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் அங்கே எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி அதை தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இவங்க திருமணமே வேணான்னு தாங்க இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.